விரும்பிகள் யார்? பொதுவா நம்ம ஹோட்டல் போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த புரோட்டாவை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. எப்ப வீட்டுல ஒரு ஆர்டர் பண்ணாலும் புரோட்டாவை வாங்கி சாப்பிடுவாங்க. புரோட்டா விரும்பிகள் யாருக்கு இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துல கேது கேது தான் இந்த புரோட்டாவுக்கு உண்டான இந்த இதை கொடுக்கக்கூடிய, அந்த டெம்டேஷனை கொடுக்கக்கூடிய. உங்கள் ஜாதகத்துல உங்கள் லக்னம், லக்னாதிபதி, லக்னம் அந்த புள்ளி விழுந்த இது லக்னம் இருக்குல்ல, அது ஒரு நட்சத்திர சாரத்துலதான் நிக்கும் இல்லைங்களா? அது உங்களுக்கு கேதுவோட அந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த புரோட்டாத்தோட அந்த எசன்ஸ் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். புரோட்டா சாப்பிடணும், புரோட்டா பிரியரா இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, அதே மாதிரி 7 கூட்டுத்தொகை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா 7ன்னு மொத்தமா கூட்டினா 7ன்னு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா? கேது வலுத்த ஜாதகங்கள், லக்னம் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி இந்த இடத்துல சம்பந்தப்படுறாரு, இல்ல 5ஆம் இடத்துல இருக்காரு, 9ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த எண்ணங்கள் மேலும் இருக்கும். 2ஆம் இடம் லக்னம் இதுல சம்பந்தப்பட்டாலும் அதீதம் அந்த புரோட்டாவை கன்சியூம் பண்ணக்கூடிய அமைப்பை கேதுவே தருவார். பின்னாடி மூல நோய் சேர்த்தே தருவார். மூல நோய்க்கு உண்டான காரக கிரகமும் கேது தான் சரிங்களா? சோ அந்த ஆசன வாயுவை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. ஸோ நீங்க புரோட்டாவை சாப்பிடும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் உண்டாகி அங்க மூல நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அதனால அதுல கண்டிப்பா எச்சரிக்கையா இருங்க புரோட்டா விரும்பிகள். ஸோ அந்த கேது கொடுக்கக்கூடிய ஒரு டெம்டேஷன் தொல்லைகள்ல இதுவும் ஒண்ணு.